ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்குட் கேம் மாதிரி ஒரு சீரிஸ் பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறீங்களா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த சீரிஸ் பாருங்கள், த 8 ஷோ. இந்த சீரிஸ் எதில் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து தமிழ் டப்பில் அவைலபிள் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 எபிசோட் இருக்குது. ஸ்குட் கேம்லையாவது அவங்க எல்லாருமே கேம் தான் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போய் மாட்டுவாங்க. ஆனால் இங்கே இருக்க 8 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் சொல்லப்போனால் இந்த இடத்துக்கு வந்து மாட்டியிருப்பாங்க. சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே குதிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த சீரிஸோட ஹீரோனே சொல்லலாம். இவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடன் இருக்குது, அதனால அதை அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியில் நம்ம செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிக்க போகிறான். அப்போ போகும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து ஒன்று வருது. என்னன்னு இவனும் எடுத்து பார்க்குறான். இவன் அக்கௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் அமௌண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. இவனும் அப்புறமேட்டு பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கிடுறான். அப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வருது. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த காரில் ஏறி போகிறான். போயிட்டு அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நின்றுது. இவனும் உள்ளே வந்துட்டு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்குது, அப்புறமேட்டு காசு இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கார்டு இருக்குது. அப்புறமேட்டு தான் அவன் லெட்டரை பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறமேட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஷோ மாதிரி இந்த கேம் வந்து நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு போட்டுகிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் இவனும் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு போயிடறான். அப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வந்து செட்டப் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதுமாதிரி நிறைய இடம்லாம் சொல்ல போனால் அங்கே இருக்குது. உள்ள அங்கே வந்துட்டு 8 ஃப்ளோர் இருக்குது. 8 ஃப்ளோருக்கு ஒரு ரூம் இருக்குது. இவன் வந்து எந்த கார்டை சாய்ஸ் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா தேர்டு சாய்ஸ் பண்ணியிருப்பான். அதனால் தேர்ட் ஃப்ளோரில் இருக்க ரூம்குள்ளே வந்துட்டு உள்ளே வந்துட்டு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் புக் மாதிரி இருக்குது. அதை எடுத்து இவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ரூல் புக்கில் போட்டிருக்கு, நீங்கள் இருக்க ஒரு நிமிஷத்துக்கு நாங்கள் உங்களுக்கு காசு வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அங்கே இருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து இதில் வச்சுருங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ இருக்க ரூமே பார்த்தீங்கன்னா சுற்றி கேமராவாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே டாய்லெட் எதுவுமே கிடையாது. அப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து போட்டுறான். போட்டதுக்காரன் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே டிஸ்பிளே மாதிரி இருக்குது. அதில் வந்து அவன் எவ்வளோ சம்பாதிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவன் ட்ரெஸ்ஸு போட்டவொடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அவனுக்கு 30,000 வருது. அப்புறமேட்டு தான் அவனுக்கு புரிய வருது அவன் இருக்க ஒரு நிமிஷத்துக்கும் அதில் வந்து காசு வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் கீழே போய் பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு 7 பேர் இருக்காங்க இவன் இல்லாமல். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 8 ஃப்ளோருக்கு மொத்தமாக 8 பேர் இருக்காங்க அங்கே. அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் போட்டு ஹார்ஸ் வந்து ஓடிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் ஷோ மாதிரி. இவங்க வந்துட்டு என்ன வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து காசு போடுவாங்களே, அது வந்து பாதி வந்து பிடிச்சிருவாங்க. அது இவங்க கேட்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இங்கே வந்துட்டு இருக்கும். அப்புறம் வெளியே ஒரு 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் மாதிரி இருக்கும். அங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வால்ட்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து பக்கத்துலேயே வந்துட்டு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் எடுத்து நம்ம எது வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினா அந்த ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும். அப்படி அந்த ஹார்ஸ் குறைஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இருக்கிறது கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசும் கம்மியாக தான் கிடைக்கும். அங்கே இருக்க ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா பண கஷ்டத்தில் இருக்கனால தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 பசங்க 4 பொண்ணுங்க அங்கே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஃபுட்டு வரும். அதை சாப்பிட்டு தான் அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா சர்வேவும் பண்ணணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரையும் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு போகும். கீழேருந்து அப்படியே மேலே வந்து அமௌண்ட் வந்து ஹை ஆகிட்டே போகும். அது வந்து அவங்க சாய்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. லாஸ்ட் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பல்காக வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து அதிக அமௌண்ட் போகும். 8th ஃப்ளோரில் வந்து யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணு ஒரு மாதிரி லூசுன்னே சொல்லலாம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அது இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்குது. அங்கே என்ன ஒரு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போட்டு வரக்கூடாது. அப்படி வெளியே போட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாதி வந்து அப்படியே வந்து லெஸ் ஆயிரும். அப்படி அவங்க வெளியே வந்து ஏதோ திங்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னா முன்னாடி வந்து வால்ட் வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒன்று இருக்கும். அதில் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் அதில் பர்ச்சேஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அந்த 8th ஃப்ளோரில் இருக்க அந்த லூசு பொண்ணு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு வந்துட்டு அந்த வால்ட் வழியாக வாங்கிடும். டைமிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாகிடும். அப்புறம் அங்கே இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லி, இந்த மாதிரி நான் சொல்கிறத பண்ணுங்கள், திரும்பி வந்து ஹார்ஸ் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 8th ஃப்ளோர் இருக்க பொண்ணு என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே 8th ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு வந்து வாங்க, ஹார்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏறும் அப்படின்ட்டு. அவங்களும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பேச்சு கேட்டுட்டு மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரைக்கும் வராங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் வந்து திரும்பி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ தான் அங்கே இருக்க எல்லாருக்கும் புரிய வருது, இந்த மாதிரி மேலே போயிட்டு கீழே வந்தாலே ஹார்ஸ் வந்து ஏறும், நம்ம எவ்வளோ நேரம் இங்கே இருக்கோமோ அவ்வளோ காசு வந்து நம்ம சம்பாதிச்சுட்டு வெளியே வந்துட்டு பல்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மேலே ஏறி கீழே இறங்குறதே இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 2 டீமாக பிரிஞ்சு தனியாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஃபுட்டு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 8th ஃப்ளோர்லேருந்து கீழே இருக்க ஃப்ளோர் வரைக்கும் ஃபுல்லாக ஃபுட்டு வந்துட்டு இருக்கு. அங்கே இருக்க செட்டப்பே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ஃபேக் மாதிரி தான், எல்லாமே பொம்மையால் செய்யப்பட்டது தான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெஸ்ட் ரூம் எதுவுமே கிடையாதுங்க. இவங்க வந்துட்டு அந்த வால்ட்லேருந்து வேணும் பர்ச்சேஸ் பண்ணி ஏதாவது ரெஸ்ட் ரூம் மாதிரி ஏதாவது வாங்கிக்கிட்டே தான் உண்டு. அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர், அந்த பக்கெட்டு அது எல்லாமே அவங்க வந்து வாங்கிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளாகவே இவங்க வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வருது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா முன்ன ஏறுறதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஏறிட்டுருக்கு. அப்போ தான் இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, நாம் தான் நிறைய பேர் தான் மேலே ஏறி போய் கீழே வரமே, ஆனாலும் பார்த்தா என்ன வாட்ச் சார்ஜ் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் வந்துட்டு அங்கே வருது. ஆனால் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டைமும் அங்கே வந்து கிடையாது. ஏன்னா ஹார்ஸ் வந்து முடிய போகுது. ஆனால் அதில் ஒரு பொண்ணு வந்து சொல்லுது இவளுக்கு வந்து மெடிசன் வாங்கி இவளை வந்து காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான். அவர் சண்டை போட்டு முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் வந்து ஏறிடுது. அப்போ தான் அங்கே 7th ஃப்ளோரில் இருக்கவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இந்த ஷோ வந்து எப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோமோ
அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹார்ஸ் வந்து ஏறும் அப்படின்ட்டான். அப்புறம் இவங்களும் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போகிறத பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறதுக்கும் சொல்லப்போனால் டஸ்ட்பின் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவன் நொடி நொடி தான் நடப்பான். அதை ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனே வாலண்டியராக சொல்கிறான். இந்த மாதிரி உங்கள் வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கொடுத்துருங்க, நான் வந்து என்னோட ஃப்ளோரில் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4th சீசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. 4th சீசன் எண்டில் தான் பார்த்தீங்கன்னா நடந்ததே அங்கே வேறு. அந்த 8th ஃப்ளோரில் ஒரு பொண்ணு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்கிறத பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோரில் இருக்கவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதை தான் அவன் கேட்டு வந்து நடந்துட்டு இருக்கான். இவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோசமான கேம்லாம் இவங்க வந்து விளாண்டுட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு விளையாடுறது அந்த மாதிரி. அப்புறம் அந்த 6th ஃப்ளோரில் இருக்கவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழ் ஃப்ளோரில் இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்தி வைக்கிற மாதிரி வச்சிடறான். அந்த மாதிரி நாங்கள் எதுவும் வேலை செய்ய மாட்டோம், நீங்கள் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்காங்க கன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு. அப்புறம் அந்த கீழ் ஃப்ளோரில் இருக்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறதான் கேட்டு வந்து நடந்துருக்காங்க. மேலே இருக்க 4 ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக இருக்காங்க, கீழே இருக்க 4 ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பிரிச்சிட்டாங்க. அந்த மேல் ஃப்ளோரில் இருக்க 4 பேர் இப்போ என்ன சொல்கிறாங்களோ அது கீழே இருக்க 4 பேர் வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க கட்டாயத்துக்கு தான் இருக்காங்க. இவங்க இப்படி பண்ண அந்த ஹார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த கேம் வந்து எண்ட் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க செத்துட்டாலும் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எண்ட் ஆயிரும். அதனால் யாரையும் சாகடிக்காமல் ரொம்ப கொடூரமாகவே விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி யார் கேம் விளையாடலாம்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து தராமல் தண்ணி எதுவும் தராமல் அவங்க வந்து பட்னி போட்ட மாதிரி வச்சிடுறாங்க. அந்த கீழ் ஃப்ளோரில் இருக்க 4 பேர்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முடியல. ஏன்னா மேல் ஃப்ளோரில் இருக்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரூல்ஸ் வந்து போடுறானுங்க. அது இல்லாமல் அவங்க சொல்கிற கேம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாகவே இருக்குது. இவனுங்களாம் வந்து எப்படா இவனுக்கிட்ட வந்து தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் இவங்க 4 பேர் எப்படி அந்த மேலே இருக்க 4 பேர்கிட்ட வந்து தப்பிச்சாங்க, அது இல்லாமல் அந்த ஷோ வந்து எப்படி வந்து எண்டு பண்ணாங்க. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கம்மியாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் ஏதாவது வந்து பண்ணிடுவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அந்த 8th ஃப்ளோரில் இருக்க அந்த லூசு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே போக இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அந்த பொண்ணு பண்ணுற வேலை தான் பார்க்க தான் லூசு மாதிரி இருக்குது. ஆனால் அது போடுற பிளான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து காசு அதிகமாக இருந்தாலும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணி தள்ளுது. அப்போ லாஸ்ட்டாக ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே எல்லோரும் வெளியே போகணும்னு நினச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ஸ் வந்து குறைய மாட்டேங்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து ஏறிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த ஷோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா யாரும் இவங்களை வந்து போக விட மாட்டேங்கிறாங்க. அப்போ லாஸ்ட்டாக அந்த இடத்துலேருந்து எல்லோரும் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத நீங்கள் சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 எபிசோடு மட்டும் தான் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு 4 எபிசோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே போச்சு. எப்படா அந்த இடத்துலேருந்து அவங்க தப்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தமிழ் டப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராகவே இருந்துச்சு. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பிக் பாஸ் ஸ்டைலில் எடுக்கப்பட்ட ஒரு கொரியன் சீரிஸ்னே சொல்லலாம்.